விசாரிப்பதற்கென்று தனியாக அதிகாரிகள் குழுவை நியமிக்கிறது, தேசிய மகளிர் ஆணையம் தனியாக ஒரு குழுவை அனுப்புகிறது. அப்படின்னா என்ன? தமிழ்நாட்டில் நீங்க நியாயமா விசாரணை நடத்துறது இல்லை அப்படிங்கிறத ஏற்கனவே நீதிமன்றம் ப்ரூவ் பண்ணிடுச்சு. இதற்கு பின்பாக தமிழ்நாட்டில் வந்து ஒண்ணுமே நடக்கல, நாங்க எல்லாம் பாதுகாப்பா இருக்கோம் அப்படின்னு சொன்னா அவர் அமைச்சர் வந்து உண்மையாகவே இருக்கின்ற விஷயத்தை புரிந்து கொண்டுதான் பேசுகிறாரா என்பது எனக்கு தெரியவில்லை. முதல்ல வாய் திறக்கலைன்னு சொல்றதே தவறு. பாஜக ஆட்சி செய்கின்ற மாநிலங்களில் எங்கெங்கெல்லாம் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்தாலும் உடனடியாக அவர்கள் எந்த பின்புலத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கிறோம். மணிப்பூர் விஷயத்துல கூட உடனடியாக பிரதமர் அதற்கென்று நாட்டு மக்களுக்கே வந்து தனியா ஒரு வீடியோ செய்தி கொடுக்கிறாரு. உடனடியாக அந்த மாநில அரசு கைது செய்து நடவடிக்கை எடுக்குது. அங்க ஒரு நியாயமான விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அதனால திரும்ப திரும்ப மணிப்பூர்ல ஏன் போறதில்ல, மணிப்பூர்ல ஏன் போறதில்ல? மணிப்பூர்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. உண்மையான குற்றவாளிகள் சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தண்டனை கிடைக்கிறத மாநில அரசு உறுதி செய்யுது. ஆனா இங்க எஃப்ஐஆர் வெளியில வந்திருக்கு, மாநில அரசு எதுவும் பேசல. ரெண்டாவது, உயர்நீதிமன்றம் மாநில அரசு புலனாய்வு குழுவை வந்து தனியா இன்னொன்னு நியமிக்குது. என்ன அர்த்தம்? அப்ப உங்க காவல்துறை மேல நீதிமன்றத்துக்கு நம்பிக்கை இல்ல. மூன்றாவது, இழப்பீடு கொடுக்கிறது மாணவிக்கு. அப்போ இதெல்லாம் என்ன? ஒரு சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய மாநில அரசு தன்னுடைய கடமையில் இருந்து நழுவுகின்ற பொழுது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் கண்ணு முன்னால நடந்துட்டு இருக்கு. அதனால புதுச்சேரி மட்டுமல்ல, நாட்டுல எங்க பெண்களுக்கு ஒரு பாதிப்பு என்றாலும் பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. நான் ஒரு அகில இந்திய தலைவர் என்ற முறையில கூட எங்க இந்த மாதிரி பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் அங்கு எங்களுடைய நிர்வாகிகள் அவர்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு, ஒரு எமோஷனல் சப்போர்ட் இதை கொடுத்துட்டு இருக்காங்க. எங்கெல்லாம் பிஜேபி ஆட்சி செய்யற மாநிலமோ அங்க அந்த கட்சியில இருக்காங்க நடவடிக்கை எங்கேயும் நிறுத்துறது இல்ல. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்களை சட்டத்தின் முன்பாக நாங்கள் நிறுத்துகிறோம். இதுதான் வித்தியாசம். தமிழக அரசு முதல்ல பாதிக்கப்பட்ட மாணவிக்கு எதிராக அவங்க நடத்தின அநியாயம் இருக்கு இல்லையா, அதற்கு வந்து அவங்க வெளிப்படையா மன்னிப்பு கேட்கணும். ஒரு பாதிக்கப்பட்ட பெண்மணி அவர் கொடுக்கின்ற தகவல் அறிக்கை வெளியில செல்கிறது. அந்த சம்பந்தப்பட்ட நபர், அந்த கட்சியில இருக்கின்ற நபர் எவ்வளவு சாதாரணமான நபரா இல்லைங்க, சக்தி வாய்ந்த நபர்களோடு அவர் இருக்கின்ற புகைப்படம் இருக்கிறது. எப்படிப்பட்ட நபர் அவர்? அவருக்கு மேலேயே ஏகப்பட்ட குற்ற வழக்குகள் இருக்கு. இப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் இந்த கட்சியில வச்சு ஆதரிக்கிற அந்த 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 போக்கை வந்து இந்த அரசு, இந்த கட்சி நிறுத்திக்கணும். அதை பத்தி வெளிப்படையா அவங்க ஒருத்தரும் பேசுறது இல்ல. இந்த வழக்கு ஒரு வழக்கு விசாரணைக்கு செல்கின்ற பொழுது மாநில அரசு அவர்கள் தரப்பிலிருந்து குற்றப்பத்திரிகை கொடுக்கிறது, சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்துறது, இதெல்லாம் செய்யணும். இது வெறுமனே அரசாங்கம் மட்டுமல்ல, நீதிமன்றமும் சேர்ந்திருக்கு. அதனாலதான் சொல்றேன், நீதி தாராளமா விரைவுபடுத்தலாம். ஆனா ஒவ்வொரு வழக்கும் அதனோட தன்மையை நம்ம போய் பார்க்கணும். எதனால டிலே ஆகுது அப்படிங்கறது நம்ம அந்த வழக்க போய் பார்த்தா தான் தெரியும். இங்க நானும் நீங்களும் உட்கார்ந்து எங்கேயோ நடக்கிற வழக்கு ஏன் டிலே ஆகுதுன்னா அதுக்கு என்ன பதில் சொல்றது? ஒண்ணு, அதனாலதான் சொல்றேங்க, நானும் நீங்கன்னா புதுச்சேரியில நடந்தா கூட அந்த கேஸ் என்ன நிலைமையில இருக்கு, எதனால டிலே ஆகுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நிச்சயமா அதனால கேட்பேன். உள்துறை அமைச்சரை வந்து சந்திக்கும் போது நிச்சயமாக அந்த வழக்கை விரைவுபடுத்துவதற்கு நான் முயற்சி எடுப்பேன். நான் வந்து பெண்களுடைய பாதுகாப்பு, அவர்கள் வந்து தொடர்புடைய வழக்குகளில் வந்து அரசோ அல்லது சமூகம்னு சொல்றது உங்களோட இருக்கக்கூடிய மீடியாக்களும் சேர்த்து தான் சொல்றேன். அதற்கென்று பொறுப்புணர்வோடு, எச்சரிக்கை உணர்வோடு நம்ம அதை சென்சிட்டிவான கேஸுங்களை அதற்குரிய தன்மையோடு அணுக வேண்டும் என்பதுதான் என்னோட நிலைப்பாடு. ஏனென்றால் பாதிக்கப்பட்ட பெண்களில் புகார் கொடுக்க வருபவர்களே ரொம்ப குறைச்சல். அதற்கு பின்பாக ஒரு நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றிய அனுபவத்திலையும் சொல்றேன், சாட்சி சொல்ல வருபவர்கள் கூட இந்த மாதிரி வழக்குகள்ல வந்து தானாக முன் வந்து ஒரு சாட்சி சொல்றதுக்கு யோசிக்கிறாங்க, தயங்குறாங்க. ஒரு வழக்கை நம்ம போட்டுறோம், அந்த நீதிமன்றத்துக்கு போனதுக்கு பின்பால இருக்கின்ற சிக்கல்களையும் நம்ம பார்க்கணும். அதனால் இது ஏதோ ஒரு அரசு, ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட நபர் அப்படிங்கிறத தாண்டி நம்ம எல்லாருக்குமே பொறுப்புணர்வு இருக்கு. ஆனால் அந்த பொறுப்புணர்வு அரசுக்கு மிக அதிகமாக இருக்க வேண்டும். மேடம் பாஜகனால வந்து ஆன்லைன்ல அபியூஸ் ஆனன்னு சொல்லிட்டு நேற்று தினம் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி வந்து ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அது இந்த நேரத்துல ஒரு நான் வந்து இந்த ஆன்லைன் புல்லிங், ட்ரோல் இதெல்லாமே வந்து இந்த ஆண் பெண் எந்த வித்தியாசம் இல்லைங்க. இன்றைக்கு வந்து ஒவ்வொரு நபர்களுக்குமே இந்த ஆன்லைன் புல்லி பண்றது, ட்ரோல் பண்றது, அவங்கள வந்து மன ரீதியான உளைச்சலுக்கு ஆளாக்குறது அல்லது உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியை மிக வேகமாக பரப்புவது, இது வந்து இங்க அங்க நல்லா இல்லை.
ஒரு விஷயம் நடக்கும்போது அதுக்கு கவுண்டர் அப்படின்னு சொல்லி இன்னொன்னு வருது. இல்ல மேடம், வழக்கமா நான் சொல்றது சொல்றேன் இந்த நேரத்துல வந்து இந்த நான் கருத்தை சொல்றேன் தெரிவிக்கிற நான் எந்த நேரமா இருந்தாலும் சொல்றேங்க. எந்த நேரமா இருந்தாலுமே குறிப்பாக பெண்களை வந்து அவர்கள் மீது வைக்கின்ற விமர்சனம், அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தை யார் மீறினாலும் தவறுதான். அதனால அந்த பெண்மணி மேல வந்து நீங்க என்ன வேணா பண்ணுங்க, இல்ல எங்க கட்சிக்கார அம்மாங்க மேல நீங்க வந்து சொல்றதை வந்து நாங்க எடுத்துக்குவோம். மத்தவங்க எந்த பெண்மணி மீதும் ஒரு சட்டத்தை மீறி வரம்பை மீறி யார் விமர்சனம் செய்தாலும் அது தவறுதான். அமைச்சர் துரைமுருகன் வீட்டுல வந்து இடி ரைட் நடக்குது. இந்த நேரத்துல வந்து தலைமைச் செயலகத்துல முதலமைச்சர் போய் சந்திச்சிருக்காரு. அங்க கூடுதல் பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கான். இது நீங்க எப்படி மேடம் பாக்குறீங்க? இடி அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை என்பது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாரத்தை வச்சு செய்யறது. அவர்கள் இதற்கு முன்பாக கூட தேர்தல் நேரத்தில் பல்வேறு முறைகேடுகள் சம்பந்தமான வழக்குகள் வந்து ஏற்கனவே பெண்டிங்ல இருக்கு. அதனால இதுல புதுசா சொல்ற ஒண்ணு இல்லை. இது அமலாக்கத்துறையினுடைய வழக்கமான நடவடிக்கை. இல்ல மேடம், முதலமைச்சர் தமிழகத்தில் கட்சியினுடைய செயல்பாடு மிக சிறப்பாக இருக்கிறது. அகில இந்திய தலைவராக நான் என்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக இருக்கிறது. கட்சியினுடைய தேர்தல் புதுச்சேரியில் நடக்கிற மாதிரியே தமிழகத்திலேயும் இப்பதான் வந்து மண்டல அளவில், மாவட்ட அளவில் நடந்துட்டு இருக்கு. மாநில தலைவருக்கான தேர்தல் அதிகாரிகளாக நேற்று 37 பேர் அதிகாரிகள் நியமிச்சிருக்காங்க. அதனால இதெல்லாம் ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கு. இதுல வந்து தேர்தல் எப்படி நடக்குதுன்னா, தேர்தல் ரொம்ப சிறப்பாக நடக்குது. நீங்களே பாக்குறீங்க, ஒவ்வொரு நிர்வாகியும் வந்து அவங்களோட கருத்துக்களை கேட்கிறோம். எந்த விதமான சண்டை சச்சரவு எதுவும் இல்லாம ரொம்ப அமைதியாக ஜனநாயக ரீதியில எங்களோட கட்சி தேர்தலை நடத்திட்டு இருக்கோம்.